ஐயா, டேசன்ல யாரும் இல்லையா? ஐயா, எம்மா, மேடம், சாரு, யாருமே டேசன்ல இல்லையா? என்ன இது வெறிச்சோடி கிடக்கு? அட கடவுளே, நம்ம வந்த நேரம் ஒருத்தருமே காணுமே. இப்படியா? நமக்கு எங்க போனாலும் நேரமே சரியில்லையா? சார், சார், சாரு, மேடமு, மேடமு. நம்ம வந்த நேரம் இங்க ஒரு காக்கா குருவி கூட காணுமே. ஐயோ கடவுளே, யாருமே வா இல்ல, ஒருத்தருமே இல்லாம இப்படி ஆன்னு திறந்து கிடக்கு. வாங்கம்மா, என்ன பிரச்சனை? சார் இருக்கிறீங்களா? உள்ளதான் இருந்தீங்களா? ஐயோ, யாரையுமே காணும்னோன்னு என் உயிரே பாதி உயிர் போன மாதிரி ஆயிருச்சு. ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா இருக்கிறீங்களா? என்ன நல்லா இருக்கிறீங்களாவா? மா, நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க வந்தா அழுதுகிட்டு எங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறியா? உட்காருங்க, என்ன பிரச்சனை? பாக்குறதுக்கு பெரிய மனுஷியா இருக்கியா, இப்படி அழுதுட்டு இருக்கியா? ஏன், என்ன பிரச்சனை? கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லலாமே. கரெக்டா கேட்டிய. எங்க ஊரு பேரு விராலி மலை. அங்கே வாக்கப்பட்டேன். பக்கத்துல தான் நான் பிறந்த ஊரு. அங்கே பிறந்து அங்கே வாக்கப்பட்டு எனக்கு பிறந்த பிள்ளைய 4 பிள்ளைய. மூத்தவன், நடுவுள்ளவன், சின்னவேன்னு இருக்காக. அதுக்கு பிறகு என் பொண்ணான பொண்ணு, கண்ணான கண்ணு, என் மக பிறந்தா. சரிம்மா, நிறுத்துமா நிறுத்துமா நிறுத்துமா. இதெல்லாம் யார் கேட்டது? பிரச்சனை என்னன்னு விஷயத்துக்கு வா. நீ பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு, கட்டின ஊரு, பிள்ளைக பிறந்த கதையெல்லாம் நான் கேட்கல. என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனைன்னு ஷார்ட்டா முடியுமா? அதை விட்டுட்டு கதை எங்கெங்க இருந்தோ ஆரம்பிக்கிறியே. இல்ல சாரு, உங்களுக்கு புரிய வேண்டாமா? புரியுற மாதிரி நான் எடுத்து சொன்னாதானே சாரு உங்களுக்கு புரியும். நான் புரியுற மாதிரி சொல்லணும்ல, அதுக்குத்தான் நான் சொல்லி வாரேன். ம், அப்படியா? மேடம், 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 இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன சாரு பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க மேடம கூப்பிடுறீங்க. முழுசா சொல்லியும் கேட்கவே இல்லை நீங்க. நான் முழுசாதான் சொல்லிடுறேனே. இதுதாம்மா மேடமை கூப்பிட்டுருக்கேன். மேடம்கிட்ட நீங்க பொறுமையா விளக்கமா தெளிவா என்னென்ன சொல்லணுமோ சொல்லிருங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, அப்ப மேடமே வரட்டும், நான் மேடம்கிட்ட சொல்றேன். அதுதான் சொல்றேன், மேடம்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லிடுங்க. சரிங்க சாரு. யாருக்கு எந்த பாவமும் நான் செய்யல. நான் உண்டு, என் பொழப்பு உண்டு, என் பிள்ளைகளை கவனிக்கவும் நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு பிரச்சனை எங்க இருந்து தான் வருமோ தெரியல. இந்த கிழவிக்கிட்ட சாகுற வரைக்கும் நான் படாத பாடுதான் படணும் போல. என் புருஷனும் புரிஞ்சுக்காம என்ன அடிச்சு போட்டாரு. எல்லாம் இந்த கிழவி பண்ண வேலைனால தானே. அதை ஏற்றி ஏற்றி விட்டு இல்லாததையும் பொல்லாததையும் என் புருஷங்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து இப்படி அடி வாங்க வச்சிருச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் நம்ம அடி வாங்குவோன்னு. என்ன பண்றது, எல்லாம் தலை இழுத்து. பெரியத்த, பெரியத்த, பெரியத்த எங்க போச்சு? பெரியத்த, பெரியத்த, கதவு சாத்தி கிடக்கோ? கடையை பக்கத்து போயிருச்சா இல்லை எங்கேயும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான்னு தெரியல. பெரிய தீட்ட சத்தோட அமர உட்காந்து பேசுனா கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். அதான் வந்தேன், அது ஆளை காணும். ஓமா இல்லை சத்தோட உட்காந்துருந்து பாப்போம்மா. வீட்டுக்கு போனா கடுப்பா இருக்கு, பிடிக்கவே மாட்டுது. இந்த கிளவி எங்கிட்ட டேசனுக்கு வேற போறேன்னு போயிருச்சு. கூட்டிட்டு வந்துருதோ போலீஸ, அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. வந்தா வருது பெரியத்த. அலியா பார்த்தா முன்னாடி வந்துட்டியா இல்ல இப்பதான் வந்தியா? இப்பதான் பெரியத்த வாரேன். வாரது இருக்கட்டும். எங்கிட்டு போயிட்டு வர? சின்னாத்தாக்கிட்ட 50 ரூபா கடை வாங்கியிருந்தேன் அன்னைக்கு, அதை போய் கொடுத்துட்டு வந்தேன். மாச காசு 1000 ரூபா அக்கௌண்ட்ல ஏறி இருந்துச்சா, அதுல எடுத்து அந்த காசு 500 ரூபா. சின்னாத்தாக்கிட்ட வாங்கின 50 ரூபாய் கடன் கொடுத்துட்டு இப்பதான் வாரேன். அன்னைக்கு சுத்தர கையில 10 பைசா இல்ல. அந்த அக்கிட்ட அவகிட்ட தான் ஓடுனே 50 ரூபா கொடுத்தா. வெத்தலை சீவை வாங்குதேன், வேற என்னத்துக்கு? ஆமா, அப்புறம் சொசைட்டி போகணும், அதுக்கு காசு இல்லாம இருந்தீ. அப்புறம் இந்த அவ இருக்கால சுப்பம்மா, அவ 100 ரூபா கொடுத்தா. அதை வச்சு எங்கிட்ட ஓட்டிட்டேன். அவளுக்கு கொடுக்குற கடன் எல்லாம் கொண்டே இப்பதான் அடைச்சிட்டு வாரேன். முதவே வந்துட்டியா? என்ன கண்ணீரெல்லாம் ஓடுது? ஏண்டி என்னடி ஆச்சு?
என்னடி இப்படி அழுதுகிட்டு வந்து உட்காந்துருக்க? எட்டி மல்லியா, உன்னதான்ட்டி கேட்குறேன், என்ன ஆச்சு? எந்த பதிலும் பேச மாட்டேங்கிற, சொல்லுடி. இப்படி இருக்க மாட்டியே, இப்படி வந்து உட்காந்துருக்குற. ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் சொல்லுத்தா. என்னமோ பிரச்சனையா வீட்டில்? ஏன் பெரியத்தா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்டவ? நீ உன் வாயால் சொல்லு. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்ட மனுஷின்னு சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்கவே மாட்டா. அக்கா என் தங்கச்சி மருமக தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ அவளுக்கு மருமகளாக இருக்கிறத விட எனக்கு தாண்டி மருமகளாக இருக்கிற. என்னைய தாண்டி நீ நல்லா பார்த்துக்கிற. எனக்கு கிடைக்கக்கூடாதான்னு நான் நினைப்பேன்டி உன்னைய. என்னைய விட அவளை பார்த்துக்கிறதான், இருந்தாலும் என்னையும் சேர்த்து பார்த்துக்கிற. அப்படிப்பட்ட மருமக உன்ன மாதிரி ஒருத்திலாம் கிடைக்க மயிலுப்பைய கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? உன்ன மாதிரி இந்த உலகத்தில் நான் எவளையுமே பார்த்தது கிடையாதுதா. எனக்கு ஒரு மக இல்லைங்கிற குறைய நீ தான் ஆற்று வைக்கிற. எனக்கு மயம் இல்லை மருமக இல்லைங்கிற குறைய நீ தான் முடிக்கிற தெரியுமா? நீ கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்னும் உன்னைய பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், எம்புட்டோ சொல்லிக்கிட்டு போகலாம். சரி அதை விடு, எதுக்கு இப்போ அதை கேட்குற? உன்னைய பற்றி தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே மல்லிகா எப்படிப்பட்டவ அப்படின்னு. ஏன்டி இப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் பெரியத்தா, உனக்கு தெரியுதா நான் நான் நல்லவன் சொல்கிறியா? நீ தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது என் வாயால். நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேன் பெரியத்த, பாவம்னு தான் நினைப்பேன். அப்படிப்பட்ட நான் என்னைய உன் தங்கச்சி இருக்கு பாரு, அதான் என் மேமியா என்ன பாடுபடுத்தி பிடிச்சி தெரியுமா? இன்ன வரைக்கும் என் புருஷங்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி என் புருஷன் என்னை அடிக்க மாட்டேங்கிறாராம் பெரியத்த. என்னை அடிக்க மாட்டேங்கிறாராம், என் பேச்சை தான் கேட்குறாராம். அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி கொடுத்து என்னை இன்னைக்கு அடிக்க வச்சிருச்சு தெரியுமா? என் புருஷன் ஒரே உதயமா உதைச்சு இந்த இடுப்பே உடஞ்சி போன மாதிரி இருக்கு பெரியத்த. நடக்க கூட முடிய மாட்டுது தெரியுமா? அத்தி பொந்தேன் பொதைக்கான்னு இருக்கிறவளை உதைச்சா போட்டேன் தாங்குவியா நீ? திமுரு பிடிச்ச பைய. அவனுக்கு இன்னைக்கு என்னடி வந்துச்சு கேடு? உன்னைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்கேன், நாசமா போறவன். என்னடா நம்ம புருஷன் அப்படி திட்டுறாளேன்னு நினைக்காதே, அவங்காரந்தான் இல்லைன்னு நான் சொல்லலை. எவ்வளோ திமுரு இருக்கணும் அவனுக்கு. நீ அப்படி என்னடி பண்ண? உன்னே இந்த அடி அடிக்க எனக்கே தெரியல பெரியத்த. என் நேரமே சரியில்லை. அஞ்சலி பத்திரிக்கை கொண்டு வந்தாளா? ஆமா, வந்து வச்சுட்டு தான் போனா. வந்துரு பெரியம்மா முத நாளே அப்படின்னா. நான் கூட சொன்னேன், ஆமா உன் ஆத்தாக்காரி நான் ஏன்டா வந்தேன்னு நினப்பா, நான் வாரேன் முத நாளே போடி ஆத்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி தானே. ஏன் சீர் சேனத்தி செய்யணும்னா? ஏன் பெரியத்தா, என்கிட்ட என்ன இருக்கு? 2 பொம்பளை பிள்ளைய தான் நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் அதில் குண்டுமணி தங்கம் வாங்கியிருக்கேன் நான் பெரியத்த. மாவளுக்கு 5 பவுன் போடணும்னா நான் எங்கேருந்து போடுவேன்? அது டெய்லிக்கு 300 சம்பாதிக்கிறாரு, 500 கூட இல்லை. அதில் அவர் செலவு போக கொஞ்சோண்டு தான். அதை கொண்டு வந்து நாங்கள் குடும்ப செலவையும் பாதி பார்க்கணும்ல பெரியத்த. கிருஷ்ணா எம்பிட்டு தான் பார்க்கும் சொல்லு? இல்லாத பொல்லாத ஜாமனை நான் ஓடி வாங்கிக்கிருவேன் பெரியத்த. எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிருவேன். அதில் கொஞ்சம் நெஞ்சாக சேர்த்து வைக்கிறது, ஒரு சீட்டு கட்டுறது, ஏதோ ஒரு பொழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. 5 பவுன் எடுத்து போட்டே போடணுங்குது. ஆளுக்கு 5 பவுனா இல்ல ஒரு ஆளுக்காடி? 3 பேரும் சேர்ந்தாடி? 3 பேரும் சேர்ந்தாலாம் இல்ல பெரியத்த, ஆளாளுக்கு 5 பவுனா? எங்க போய் இந்த கதையை சொல்ல? பத்தாதுக்கு என் மவளுக்கு கார் வாங்கி வைங்கடாங்குது. அடக்கடவுளே, நாசமா போறவ மவளுக்கு என்னமோ இப்பதான் ஜீர் செய்யறாளோ? கல்யாணத்துக்கே அது இதுன்னு பண்ணாலேடி. இதெல்லாம் ஓவரா இல்ல? இருக்கப்பட்டவன் செய்வாங்க, நீ என்ன பண்ணுவ? அதை கேட்க போறதுக்கு தான் சண்டைன்னா சண்டை. கிருஷ்ணனை முடிச்சு உன் தங்கச்சிக்காரியை அடிச்சு கீழே விழுந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போயிருச்சு போட்டு. வீட்டிலே இருக்க பிடிக்கல பெரியத்த, நீ வந்துட்டே. அடி திமுரு பிடிச்சவளே, சோறு தின்னியா திங்கலையா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சோறு திங்கல அப்படின்னு. இரு, கொஞ்சம் சோறு போட்டாந்து அப்புறம் பேசுவோம். அவ அடங்கவே மாட்டாடி, என்னைக்கும் அடங்க மாட்டா. இப்படி இருக்கிறா. என் நேரமே சரியில்லை பெரியத்தா, என்ன பண்றதுன்னு தெரில. ஐயோ கடவுளே, இரு சோறு போட்டாரு. இந்த ஊர் உலகமே மல்லிகா எப்படிப்பட்டவனுக்கு தெரியும். என் மனசார எனக்கு என்னைய பத்தி தெரியும். என் மாமியாவா இருந்தாலும் அதாவது வம்பு பண்ணுச்சுன்னா தான் அதுக்கிட்ட இடத்து மணக்கா பேசுவேனே தவிர
மற்றபடி அதுக்கு மேலே பாசம் இல்லாமல் இல்லை. ஆனால் அது ஒரு துளி கூட என்னை புரிஞ்சுக்காம பேசிடுச்சு. என்னால் அதான் தாங்கிக்கிறவே முடிய மாட்டேங்குது. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், இந்த அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்து விஷயத்த என்னன்னு கேளுங்க. ஓகே சார், சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? குடும்ப பிரச்சனையா? சொல்றேம்மா. என்னை கட்டின ஒரு விராலி மலை. ஓகே, அப்புறம் நான் பக்கத்து ஊர் தான் பிறந்ததும் எனக்கு 4 பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு பெரியவன் இருக்கேன், அடுத்து நடுவுள்ளவன் இருக்கேன், அடுத்து சின்னவன். பொண்ணா பிறந்துச்சு, 4ஆவதா என் பொட்ட பிள்ளை. ஆஹா, 4 பிள்ளைகளா? 4 பிள்ளைகளையும் என் புருஷங்கிட்ட இருந்து காப்பாத்துனது பெரும் பாடு. ஏன் உங்க புருஷன் என்ன குடிகாரரா? ஆஹா, அப்படியெல்லாம் இல்லை. என் புருஷன் நல்ல மனுஷன். நீ என்னம்மா அப்படி சொல்ற? நீங்க தானம்மா சொல்றீங்க என் புருஷங்கிட்ட இருந்து காப்பாத்துனது பெரும்பாடுன்னு. அதனாலதான் கேக்குறேன். அதனால இல்லம்மா, நானும் என் புருஷனும் சேர்ந்துன்னு சொல்ல வந்தேன். சரி, அடுத்து. அதுல என் மூத்த மவன், என் 2வது மவன், 3வது மவன் எல்லாரும் என்னை பேசி அம்புட்டு பேச்சு பேசிட்டாங்கம்மா. சின்ன மவன் என்னை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். இந்த வயசான காலத்துலயும் இப்படி பண்ணிருக்காங்களா? கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவு இல்ல? கீழே தள்ளி விட்டாங்களாமா? எதனாலமா? என்ன பிரச்சனை? உங்க மருமகள்லாம்? என் மருமக தாமா பில்லியே எனக்கு. என் மூத்த மருமக முள்ள, அவளும் இப்படிதான் என்ன அடிச்சு போட்டா. என் 2வது மருமக மல்லிகா, அவளும் இப்படிதான். 3வது மருமக பேரு அருவி. அவ எந்த வம்பு தும்புக்கு வரமாட்டா. அவ உண்டா புள்ள உண்டுன்னு இருப்பா. ஆனா பெல்லாதவ. ஓ அப்படியா? சரி, என்ன பிரச்சனைனால உங்களை அடிச்சாங்க? அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு பெரிய கதைமா. என் மௌனோ பேரெல்லாம் சொல்றேன். எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டி வரீங்களா? ஓ, எல்லாத்தையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணுமா? இங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, பேர்லாம் சொல்லுங்க. மூத்தவன் பேரு கணேசன், நடுவுல என் பேரு மயில்சாமி, 3வது கிருஷ்ணே, என் மூத்த மருமக முல்ல, 2வது மருமக மல்லியா. இவங்களை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க போதும். சரி சரி, அழுகாதீங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. சார்ட்டு நான் சொல்லிட்டு பார்த்து கூட்டிட்டு வரோம். சரிம்மா, சரி அழாதி. அப்படியே உட்காருங்க, வரமா? சரிங்க மேடம்.